ஒரு வருஷம் ஆச்சுமா பழகி? ஒரு வருஷம் ஆயிருக்காதா? 1 வருஷம் ஆயிடுச்சு. சுமார் 1.5 வருடங்கள் ஆகின்றன பழகி. அவருடைய கருத்துப்படி அவர் பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துடலாம்ங்கிற ஒரு முடிவுல தான் என்கிட்ட அறிமுகமானாரு. அவர் கல்யாணம் பண்றதுக்கு நான் தான் காரணமானு எனக்கே தெரியல. நான் அவரை கட்டாயப்படுத்தல. ஆனா அவர் என்கிட்ட பேசும்போது எல்லாமே திருமணம் எப்படி தவறானது, இந்த உலகத்துக்கு மோசமான ஒண்ணு திருமணம் தான் ஒரே கருத்தை தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாரு. அத மாதிரி ஒரு நியூசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது நியூசன்ஸ்ங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது, நான் உட்பட. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா அது ஒரு நெசசரி நியூசன்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு நெசசிட்டிய கொடுத்து அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன். நியூசன்ஸ்ங்கிறது ஒத்துக்கிடுறேன், ஆனா நெசசரி நியூசன்ஸ் சொல்லி அவருக்கு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு. அது கடைசி நான் சொன்னதுனால அவரு இந்த முடிவுக்கு வந்தாரா அல்லது அவரே சிந்திச்சு இந்த முடிவுக்கு வந்தாராங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடவும் இல்லை. ஆனா ஒரு முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறாரு என்னை பொறுத்தளவுல. சிந்திச்சு முடிவுக்கு சந்திச்சதான முடிவு. அப்படி சிந்தனையோட சந்திப்புக்கு அதிகமான சக்தி இருந்திருக்கு. சரி, இருந்தாலும் அது நல்ல முடிவாக நாங்க ஏற்றுக்கிறோம். ஒரு அதாவது சந்திச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, சிந்தனைக்கு வாய்ப்பு கொடுக்காம சந்திச்ச முடிவுல ஏற்படுத்திருக்கிறாங்க. ஆனா இது என்ன நிகழ்வு, ஏன் எல்லாருமே நியூசன்ஸா ஏன் நடக்கிறாங்க? திருமணம்னா சந்திச்சு மகிழ்ச்சியா தானே இருந்திருக்கணும். ஏன் இப்படி இருக்குது? பிரச்சனை ஏன் இருக்குது? சினிமாக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, காதலர்கள் கடும்பாடுபட்டு சேர்ந்து அவங்களுக்கு எத்தனை பேரோ தியாகம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கடைசியில் கல்யாணம் பண்றதோட கதையை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கதையை கொண்டு போனாதான் பிரச்சனையை ஆரம்பம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா கல்யாணத்தோட கதையை முடிச்சு எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப ஏன் கல்யாணம் ஏன் அப்படி ஒரு பிரச்சனையாவும் இருக்கு, ஏன் நியூசன்ஸாவும் இருக்கு? அந்த காலத்துல நம்ம ரஜினிஷுடைய ஒரு கதை ஒண்ணு படிச்சேன், ஒரு சின்ன ஜோக். இந்த முல்லா நஸ்ருதீன் சொல்லி ஒருத்தர் பற்றிய ஒரு சின்ன சம்பவம். அப்ப அந்த முல்லா நஸ்ருதீனுக்கும் முல்லா நஸ்ருதீனுடைய மனைவிக்கும் எப்பவுமே தகராறு, எடுத்ததுக்கெல்லாம் தகராறு, சண்டை, பிரச்சனைகள். அப்ப அந்த முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் ஒரு இதை சுட்டி காட்டுறாங்க. அது பக்கத்துல ஒரு பூனையும் ஒரு நாயும் பக்கத்துல படுத்து கிடக்கு. நாம இவ்வளவு தூரம் அடிச்சு கிடக்கோம் பாருங்க, அந்த பூனையும் நாயும் எவ்வளவு சமாதானமா படுத்து கிடக்கு பாருங்க. நாம ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறோம்? ஒரு பூனையும் நாய்க்குள்ள அறிவு கூட நமக்கு இல்லையே, நாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே சொல்லி ஒரு முல்லா நஸ்ருதீன்கிட்ட அந்த முல்லா நஸ்ருடைய மனைவி சொல்றான். அப்ப அந்த முல்லா நஸ்ரி என்ன சொல்றான்னு சொன்னா, சண்டை போடுறதுக்கு ஒரு சிறிய ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு நான் காட்டுறேன்னு சொல்லி அந்த ஒரு கயிறை எடுத்து அந்த பூனையும் நாயையும் கட்டி போட்டுற. அந்த பூனையும் நாயும் கட்டி போட்டா என்ன ஆகும்? இதுதான் பிரச்சனை. இப்ப நாமள பிடிச்சுக்கிட்டதுனாலதான் நம்ம அது பிரச்சனையா நடத்திட்டு இருக்கோம். சுதந்திரமா இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப அந்த கதையில வேற என்னன்னு சொல்லி சொன்னா, சுதந்திரமா இருந்தெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம கட்டி போட்டனால பிரச்சனைங்கிற சொல்ல வர. இப்ப உண்மையில
பிரச்சனை எங்க இருக்கு, ஏன் நம்ம பிரச்சனையா எடுத்துக்கிடுறோம். முதல்ல நாம சந்திக்கும் போது சிந்தனையோட சந்திப்புக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துட்டு இருக்கு. இப்ப கணவன் மனைவி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் ப்ரொஃபஷனலா வழக்கறிஞரா வேலை பார்த்துக்கிட்டோம். எத்தனையோ மணமக்கள் நம்மகிட்ட பிரச்சனைகளுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா எந்த மணமக்களும் கல்யாணம் ஆன உடனே வர்றதில்லை. கொஞ்ச காலம் கழிச்சு தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. அப்ப முதல்ல அந்த அட்ராக்ஷன்ல தான் இருக்கிறாங்க. அட்ராக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இயல்பு எப்ப மாறுதுன்னு சொன்னா, அந்த அட்ராக்ஷன்லாம் போன பிறகு அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இயல்பு போயிடும். நான் சொல்றபடி நீ கேட்கணும்னு சொல்லி ரெண்டு பேருமே நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப யாருக்கு அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறதுல நானா நீயாங்கிற பிரச்சனை. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா ஆரம்ப காலத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு நேச்சுரலாவே இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன்ல இருக்கிறாங்க. அப்ப அட்ராக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஒரு காலப்போக்கில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய இயல்பு வேற ஒரு நிலைக்கு வந்துடும். ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான சூழ்நிலைக்கும் அது தேவை. இப்ப மணமக்களை வாழணும், ஒரு குடும்பமா வாழணும், அதுதான் சரியானது சொல்லி நான் ஏன் இந்த அட்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு காரணம் வந்துன்னு சொல்லி சொன்னா, சமுதாயங்கிறது ஒரு ஒரு குடும்பங்களால் ஆக்கப்பட்டது. அந்த குடும்பங்களால் ஆக்கப்பட்டதுல ஒரு குடும்பமா இருந்து நம்ம பங்கு பெறும் பொழுதுதான் ஒரு சமுதாயத்துக்குடைய பொறுப்பு நமக்கு ஏற்படும். அப்ப சமுதாய ஒரு பொறுப்பு நமக்கு வரணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு சன்னியாச வாழ்க்கை சரியில்லை. சன்னியாச வாழ்க்கைங்கிறது அக ரீதியா தான் சன்னியாசா இருக்கும். புறத்த அளவுல என்னன்னா உறவு இருக்கணும், ஒரு ஃபேமிலியோட இருக்கணும், ஒரு குடும்பத்தோட இருக்கணும், ஒரு சமுதாயத்தோட இருக்கணும். அப்பதான் ஒரு பொறுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, இது எல்லாமே ஒரு சமுதாய நோக்கத்துல தான் அது ஏற்பட முடியும். அப்ப சமுதாயம்னு சொல்லி வரும் பொழுது கட்டுக்கோப்பா இருக்கக்கூடியது, ஒரு கட்டுத்திட்டங்கள், விதிமுறைகள், இது எல்லாமே ஒரு சமுதாய நோக்கத்துக்கு தேவை. ஆனா அகத்தை பொறுத்தளவுல அங்க எந்த கட்டுக்கோப்புமே வேண்டியதில்லை. அகங்கிறது ஒரு சுதந்திரமான ஒரு அம்சம். நம்ம நிறைய பேர் என்ன பிரச்சனை ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னா, இந்த அகத்தை சீரமைக்கணும், அகத்தை சரி பண்ணணும், அகத்துலதான் நம்ம கட்டுப்பாடெல்லாம் வச்சுக்கணும், நான் இப்படித்தான் அக நிலையில நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி ஒரு தவறான அணுகுமுறை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கும். இதனாலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆன்மீகமே ஒரு சரியான முறையில விளங்காத நிலையில, ஆன்மீகங்கிறதே ஏதோ ஒரு புதிர் கதைங்கிற மாதிரி, ஆன்மீகம் எதுக்காக கொடுக்கப்பட்டுன்னே தெரியாதபடி ஏதோ அவங்க போக்கில் போய் எடுத்துக்கிடுறாங்க. தன்னை சீரமைக்கணுங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னுடைய மனசை சீரமைக்கணுங்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்தில் இருந்துட்டே இருக்கு. ஆனா மனசை நம்ம சீரமைக்கணும்னு சொல்லி நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது சீரமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நாய்வால நிமித்துற மாதிரிதான், ஒரு கடல் அலையெல்லாம் நிப்பாட்டுற மாதிரிதான். அது சீரமைக்கிறதுங்கிறது நம்ம கையில கிடையாது. நாம என்ன நினைச்சுக்கிடுறோம், இந்த மனதை சீரமைக்கிறது நம்முடைய கையில இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இதுக்கு நம்ம ஆன்மீகங்கள்லாம் உதவி பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டோம். அப்படி நினைச்சுதான் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆன்மீக அமைப்புகள் நிறைய இந்த ஆன்மீகத்துக்காக எத்தனையோ விதமான முயற்சிகள் எல்லாம் கொடுக்குது. அந்த முயற்சிகள் எல்லாம் பின்பற்ற நிலையில நாம கொஞ்சம் ஒரு தற்காலிகமான ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். ஆனா அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு கீ கொடுக்குற பொம்மை மாதிரிதான். நமக்கு ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தோம்னு சொன்னா, அந்த கீ எவ்வளவு நேரம் இருக்கோ அது வரைக்கும் அந்த பொம்மை ஆடும் பாடும். அந்த கீழெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா பழையபடி கீழே விழுந்துரும். அதே மாதிரி சொல்லி சொன்னா, நம்முடைய தியானங்கள் முயற்சிகள் எல்லாம் சில சக்திகள் இருக்கு. அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருப்போம். அந்த சக்தி முடிஞ்சு போன பிறகு நம்முடைய பிரச்சனைகள்லாம் பழையபடி நம்மளை சேர்ந்துடும். அந்த பிரச்சனைகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இரு, நான் அப்புறம் உன்னை பார்த்துக்கிடுறேன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம அமைதியெல்லாம் போனோம்னா பழைய சேர்ந்தது. இப்ப இது நம்முடைய ஆன்மீகத்துல உள்ள பயிற்சி முயற்சியினுடைய இயலாமை இவ்வளவுதான், அதனுடைய சக்தி இவ்வளவுதான். அப்போ மனசளவுல நாம அதை சரி பண்றதுன்னா என்ன, மனசை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிடுறது, மனசுக்கு நம்ம கட்டுப்பாடே தேவையில்லையா? இப்ப நம்ம உலகத்துல கட்டுப்பாடுகள், ஒழுக்கங்கள், ஒரு சமுதாய விதிமுறைகள்லாம் வேணும்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த அகத்த பொறுத்துள்ள விதிமுறைகள், கட்டுப்பாடே தேவையில்லையா? இந்த ஆன்மீகம் முயற்சி பண்ற முயற்சி எல்லாம் வீண் தானா? அப்ப நம்ம அந்த அகத்தை சரி பண்றதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும்? ஏன்னா எதையாவது ஒரு வகையில நம்ம சரி பண்ணணும். இதான் இதுல நம்ம ஒரு சித்தர் பாடல் ஒன்று சொல்லுவாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமேன்னு சொல்லி ஒரு பாடம். ஆனா நிறைய பேர் இந்த முதல் அடியை மட்டும்தான் சொல்லுவாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், ஒரு வரியை சொல்லிட்டு விட்டுருவாங்க.